இன்றைக்கி நம்ம பச்சைப்பயிர் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் முந்தின நாள் நைட்டே பச்சைப்பயிறு எடுத்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதை ஊற வச்சுட்டேன். இப்போது அதை நல்லா தண்ணி நல்லா வடிச்சிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சின்ன பீஸ் இஞ்சி குட்டி குட்டியாக நறுக்கிட்டு அது கூடவே 2 பச்சை மிளகா 2 வரமிளகா நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் சொல்கிற அளவு எல்லாமே 1 கப் பச்சைப்பயிருக்கு. அடுத்து அரை ஸ்பூன் கல்லுப்பு போடுறேன். இப்போ அரை ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிட்டு தண்ணி ஊற்றாம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சாச்சு. நான் வந்து தண்ணியே ஊற்றலை. ஸோ நல்லா அரைப்பட்டு இந்த பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அது ஒரு அரை கப் பெரிய வெங்காயம், ஒரு 1/4 கப் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிணைஞ்சு விட்டுடலாம். பிணைஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கடாய் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணுற அளவுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போது ஆயில் சூடானதும் நம்ம வடைக்கு எப்படி தட்டி போடுவோம் அதே மாதிரி தட்டி போடலாம். நல்லா ஒன்றுத்துக்கும் படாமல் போட்டுடலாம். அளவளவாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 5 பீஸ் மட்டும் போடுறேன். ஒரு கப் பச்சை பயிருக்கு 13லேருந்து 15 சின்ன சின்ன வடை கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு பக்கம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் திருப்பி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு 2 நிமிஷம் ஒரு பக்கம், இன்னொரு 2 நிமிஷம் இன்னொரு பக்கம்னு ஃப்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதும் இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் எடுத்து போட்டுடலாம். சூப்பரான கிரீன் கிராம் வடை ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம பாயாசம் வச்சு சாப்பிட்லாம், அண்ட் டீ கூடையும் வடையை வச்சு சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.